விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறான். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டும் போது அவன் கூறுகின்ற வார்த்தையை கவனிக்கணுங்க. அர்ஜுனா, நீ பார்க்கும் விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலில் உடனடியாக பார். இப்போது நீ விரும்புவை அவை அனைத்தும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கு முழுமையாக உள்ளன என்றான். அது என்ன? இது இந்த விஸ்வரூப தரிசனத்துல நீ எல்லாத்தையும் பாடுறா அர்ஜுனா. அசைகின்றவை அசையாதவை நீ என்னென்னலாம் காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அத்தனையும் நீ காண்பாய், பார்த்துக்கொண்டான். அப்போ இந்த விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் பார்க்கும் போது அந்த போர்க்களத்தில் இருந்தவர்களுடைய நிலை என்ன? அப்ப அவங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியலையா? அப்ப அவங்களுடைய நிலை என்ன? கேள்வி கேட்கணும் இல்லையா? குருட்சேத்திரத்துல அர்ஜுனன் மட்டுமா நிக்கிறான்? பீஷ்மர் இருக்காரு, துரியோதனன் இருக்கான், சகுனி இருக்கான், சகாதேவன் இருக்கான், பீமன் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும்தான் இதை சொல்றான். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலை எல்லாருடைய நிலையும் அன்று அப்படியே அமைதியா நிற்கப்படுகிறது. யாருக்கும் எந்த உணர்வும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. அர்ஜுனனும் கண்ணனும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கான். அர்ஜுனன் பேசுறது கண்ணனுக்கு தெரியும், கண்ணன் பேசுறது அர்ஜுனனுக்கு தெரியும். மற்றவங்க நிலை எல்லாமே என்ன ஆகுது? அப்படியே நிறுத்தப்படுகிறது. நிக்க வைக்கலாம். பாடுறா அர்ஜுனா, அசைகின்ற பொருளும் அசையாத பொருளும் அனைத்தையும் பாருன்றான். அர்ஜுனனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அர்ஜுனன் என்ன நினைக்கிறான்? கண்ணனை இன்னும் முழுசா அவன் நம்பல. கண்ணனை குழப்பத்திலேயே இருக்கான். என்ன பண்றதுனே அவனுக்கு புரியல. நம்ம இதுல என்ன ஆக போகுது? எதுக்காக இவன் என்னடா இந்த படுபாவையை நம்மளை கூட்டு வந்து சண்டையை எடுத்துட்டு வந்து நடு ரோட்ல நடு காட்டுல எடுத்து வந்து சண்டை போட வச்சிட்டான இந்த பாவின்னு நினைக்கிறானா? இல்ல இவனை நம்பி வந்துட்டோம், இவன் காப்பாற்றுவோன்னு நினைக்கிறானா? அவனுக்கே புரியல, குழப்பமா இருக்கிறான். ஒன்னும் புரியல அவனுக்கு. அவனை முழுசா உணர்த்தணும். எப்படி இருந்தாலும் இந்த குருட்சேத்திர போர்ல அர்ஜுனன் ஜெயிக்கணும். அர்ஜுனனை ஜெயிக்கணும்னா அவனுடைய பலத்தையும் அவனுடைய தன்னம்பிக்கையும் அவனை வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா உன் கூட இருக்கிறது நான் யாருன்றதை அவனை காட்டினாதான் அவன் முழுசா நம்புவான். உண்மை அதுதானே? நான் கூட ஏதோ ஒரு வேலை எனக்கு தேவை, ஏதோ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்ல ஒரு அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம எனக்கு ஒரு உதவி தேவைக்கும் போது நான் ஒருத்தர் உதவியை நாடுறேன். இங்க இருக்காரு, அவரே நாடுறேன்னு வைங்கள. அவரை நாடும் போது அவருடைய பலம் தெரிஞ்சாதானே நான் முழுசா நம்புவேன். அப்ப இந்த இடத்துல ஒரு பொண்ணு என்ன பண்றா? கண்ணனா இருந்து காட்டுறா. இவர் யாரு? இவர் எப்படியாப்பட்டவரு? இவர் எப்படியாப்பட்டவரு? இவர் எல்லா மாதிரியான காரியங்களை சாதிப்பாரு? இவருடைய பலம் என்ன? எப்படியாப்பட்ட மக்கள் இவரோட தொடர்பு இருக்காங்கன்றது ஒரு பெண் சொல்றா. கிருஷ்ணனா எனக்கு தெரியறா அவ. அப்போ தெரிஞ்ச பிறகு நான் முழுசா நம்பி என்ன பண்றேன்? களத்துல இறங்குறேன் இல்லையா? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவரை முழுதாக நம்பிக்கை வைத்த பிறகுதான் களத்துல இறங்க வேண்டும்ன்ற எண்ணம் உருவாகும். அப்ப அர்ஜுனனுக்கு வரல, நிக்கிறான், தடுமாறுறான், குழப்பறான். அப்ப காட்டுறான் விஸ்வரூப தரிசனத்தை. எல்லாமே தெரியுது. அசையும் பொருள், அசையாத பொருள், நெருப்பு, நீர், காற்று, இந்த உலகத்தையே பார்க்கறான். அதுக்குள்ள அவனையும் பார்க்கறான். எல்லாமே அவனுக்குள்ளதான் நடக்கும். அவனையும் பார்க்கறான். அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓ, இதுதானா? இந்த ஒரு விஸ்வரூபத்தை பார்த்த பிறகுதானே எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விஸ்வரூப தரிசனம் நடக்கும். அது வீடா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, டியூஷன் சென்டரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு விஸ்வரூபம் ஒண்ணு நடக்கும். அந்த விஸ்வரூபம் நடக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எது உண்மை எது பொய்ன்னு நம்ம புரிஞ்சு அதன் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அந்த செயலை செய்வோம்.
நம்ம வீட்டு பெண்கள்லாம் நிறைய விஸ்வரூப தரிசனம் காட்டுவாங்க. வீட்டுல எல்லாம் அடிக்கடி வீட்டுல விஸ்வரூப தரிசனம் நடக்கும். ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப பாவம். என்ன மாமி, கரெக்டா நான் சொல்றது? ஆம்பளைங்க அவர் மாமாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. என்னால சொல்ல முடியல, சந்தோஷமா சொல்றேன். அப்பா அவராது சொல்றாரு. எல்லாரு வீட்லயும் பெண்கள் விஸ்வரூப தரிசனம் எடுப்பாங்க. அந்த விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறதுக்கு காரணம் யாரானா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் தான் காரணம். ஏன்னா நம்புறதே கிடையாது. எதுக்கெத்தாலும் உனக்கு தெரியாது, போ, உனக்கு என்ன தெரியும், உனக்கு அது தெரியுமா, உனக்கு இது தெரியும், உனக்கு அதெல்லாம் தெரியாது, உன் வேலையை பாரு, ஏன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது ஒரு நாள் கம்மியா இருப்பாங்க, ஒரு 2 நாள், ஒரு மாசம் கம்மியா, அப்படியே அமைதியா போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு வந்து நிற்பாங்க. நான் அன்னைக்கே சொன்ன, நீ இந்த விஷயத்த நீ செய்யாம இருந்ததுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்குமா. அப்ப எடுப்பாங்க பாருங்க விஸ்வரூப தரிசனம். அப்ப எல்லாரும் வீட்டு புருஷனும் அர்ஜுனா மாதிரி அப்படியே கை கட்டி அப்படியே உட்காந்து நிற்பாங்க. அப்ப இந்த அம்மா தான் பகவான் கண்ணனா நிற்கும். சமையல் கட்டுல இருந்து எது பறக்கும் என்ன பறக்கும்னு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு சோறு கிடைக்குமான்னு கூட தெரியாது. அப்போ இந்த விஸ்வரூப தரிசனம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஆனா இதுதான் அந்த விஸ்வரூப தரிசனம்ன்றத அறியக்கூடிய பக்குவம் தான் யாருக்கும் கிடையாது. பகவத்கீதைன்றது வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களையும் பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்ற கூடிய அனைத்து சூட்சமத்தையும் பகவான் கண்ணன் அழகா கொடுக்கிறான். பகவான் அர்ஜுனன் சொல்ல, நம்ம அனைவருமே அர்ஜுனன், நாம் அனைவருமே கண்ணன், நாம் அனைவருமே சகுனி. நமக்குள்ளே கண்ணன் இருக்கிறான், நமக்குள்ளே அர்ஜுனன் இருக்கான், நமக்குள்ளே சகுனியும் இருக்கிறான். அந்தந்த நிலைப்பாடு வரும்போது அந்தந்த கேரக்டர் வெளியே வரும். நான் கண்ணனையும் பார்த்திருக்கேன், ஒரு சில நேரத்துல அவரே எனக்கு சகுனியாவையும் பார்த்திருக்கேன். சாரி, தப்பா சொல்லிட்டேன். நான் கிருஷ்ணனையும் பார்த்திருக்கேன், அந்த கிருஷ்ணனே சகுனியாவதையும் பார்த்திருக்கேன். ஆனா கிருஷ்ணனா இருக்கும் போது கையெடுத்து வணங்கணும் போல இருக்கு, அதே கிருஷ்ணன் சகுனியா மாறும் போது காது மேல அடிக்கணும் போல இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனா என்ன பண்றது, வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, போ. அப்போ நீ மற்றவங்களுடைய மனதில் நீ வணங்கப்பட வேண்டும் என்றால் நீ கண்ணனாக மட்டுமே காட்சி அளிக்க வேண்டும். உன்னுடைய கண்ணனுடைய குணத்தை மட்டுமே நீ காண்பிக்க வேண்டும். அதை தவிர்த்து உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சகுனி குணத்தை நீ வெளியே காட்டினால் அந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு நீ நிற்கக்கூடிய சூழ்நிலை அந்த கண்ணனே உருவாக்குவான். கீதைன்றது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் சொல்றேன், நாங்க இங்க சொல்ற கலியுக கீதைய யாராலும் சொல்ல முடியாது. பிராக்டிக்கலா சொல்லுவேன் நான். எனக்கு சரின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தப்பு, அந்த பொண்ணுக்கு சரின்ற விஷயம் எனக்கு தப்பு. அப்ப இதுல எது சரி எது தப்பு சொல்லுங்க பாப்போம். காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு. அப்போ இதேதான் கேட்கிறான் அர்ஜுனா. அர்ஜுனா, அவரை நான் கொல்லுவது தவறல்லவா? சரி, நீ அவரை சாவடிக்கிறது நீ தப்புன்ற, அப்ப அவரு உன்னை சாவடிக்க போற, இது சரியா? துரியோதனை உன்னை கொல்ல போகிறான், அது சரியா? நீ உன் தம்பியை சாவடிக்க மாட்டேன்ற, கொல்ல மாட்டேன்ற, அது தப்பு. சரி, ஓகே, அவன் உன்னை சாவடிக்க போறான், அது சரியா? அப்ப அவனுக்கு அது சரி, இது உனக்கு தப்பா? அப்ப இந்த இடத்துல தர்மம் நிலைநாட்ட வேண்டும். தர்மம் எப்பவுமே மெதுவாதாம வேலை செய்யும். அதர்மம் தலை விரிச்சு ஆடும், தலை விரிச்சு ஆடும். ஆனா தர்மம் எப்பவுமே என்ன பண்ண தெரியுமா, அமைதியான முறையில எல்லாத்தையும் சாதிக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னுடைய மகளுக்கு ரொம்ப நேரமா ரொம்ப தாமதமா கல்யாணம் நடக்குதுன்னு. என் பையனுக்கு தாமதமா கல்யாணம் ஆகுதுன்றாங்க. அது தாமதமா ஆகுறது இல்ல, சரியானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காலம் தேவை, அந்த காலம் நேரம் தேவை. அந்த காலம் நேரத்தை நாம் என்ன பண்ணணும், அமைதியா நோக்கி பயணிக்கணும், அவசரப்படக்கூடாது. வாழ்க்கை பிரச்சனை இது. என்ன சொல்றான் கண்ணு, அமைதியா இரு, அவசரப்படாதே அப்படின்னு முதல் கட்டத்துல சொன்னான். 2வது கட்டத்துல என்ன சொல்றான் குருஜேத்திரத்துல, இங்க அமைதியா இருக்காதுரா, அவசரப்பட்டு அட்ரா அப்படின்றான். கண்ணா, நீ அன்னைக்கு அவசரப்படாதான்னு சொன்னிய, இன்னைக்கு அது எந்த இடத்துல எந்த நிலைப்பாடு எடுக்கணுமோ அந்த இடத்துல அந்த நிலைப்பாடு எடுக்கணும்ன்றான் கண்ணன். அப்ப குருஷேத்திரன் என்ன பண்றான், நீ அனைத்தையும் காண்பாய், நான் பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம்.
துரியோதனனுடைய கேரக்டரை பார்க்கறோம், எல்லாமே கண் முன்னாடி தெரியுது, எல்லாத்தையும் விஸ்வரூப தரிசனத்துல காட்டுறான், ஒண்ணு விடாத காட்டுறான், மலை எல்லாத்தையும் தெளிஞ்சிடறான் அர்ஜுனன். இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது நம் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவத்திலும் அடங்கி இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நேரங்கள்ல உண்மை தெரியும் போது அந்த உண்மைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? போராடி ஜெயிக்கக்கூடிய அர்ஜுனனா மாறணும். ஒரு நேரத்துல அதர்மம் தலைவிரித்து ஆடும் போது அது உன் பொறுமையை சோதித்து உன்னை மனது உடைக்க செய்யும் போது நீ அந்த இடத்துல நீ அர்ஜுனனா மாறணும். நீ அர்ஜுனனா மாறும் போது கண்ணன் உன் கூடவே இருப்பான். அங்க கவனிங்க, பகவான் எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கா. நான் அதான் சொன்னேன், அல்லாஹ் ஒருவனே இறைவன், அல்லாஹ் ஒருவனே இறைவன், இறைவனே அல்லாஹ். எந்த மதமா இருந்தாலும் சரி, இறைவன் ஒருவன் தான். எல்லாரும் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்தாங்க, அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா எனக்கு அல்லாஹ் தான் இறைவன், இறைவன் தான் அல்லாஹ். எனக்கு இறைவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன், அநாத ரட்சகன், ஆபத் பாண்டவன், இந்த லோகத்தையே மக்களை ரட்சிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு அல்லாஹ், அவன்தான் எனக்கு இறைவன். ஒரே விஷயம் தான் பகவத் ராமானுஜர் சொல்றாரு, ஜீவாத்மா பரமாத்மா. ரொம்ப அழகா சிம்பிளா, நீ ஜீவாத்மா, அவன் பரமாத்மா, அவ்வளவுதான், ஒண்ணுதான். பரமாத்மா ஒண்ணுதான், ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது, நாலு கிடையாது. பரமாத்மா ஒண்ணுதான். வைணவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, சைவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, கிறிஸ்தவத்திலையும் அதுதான் சொல்றாங்க, இஸ்லாத்திலையும் அதுதான் சொல்றாங்க, எல்லாத்திலையும் சொல்றது ஒண்ணுதான், பரமாத்மா ஒண்ணுதான். அந்த ஒரு பரமாத்மாவை நீ ஒழுங்காக கடைபிடி, அந்த பரமாத்மா கிட்ட ஒழுங்காக சரணாகதி ஆவன்றான். அந்த பரமாத்மா கிட்ட சரணாகதி ஆவதுதான் யாருக்கும் மனசு வர மாட்டேங்குது. இல்லாத தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் சரணாகதி ஆகிறோம், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறோம். பகவானுக்கிட்ட சரணாகதி ஆனா யாருக்குமே எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா சரணாகதி ஆனா உனக்கு அந்த பயம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. அந்த சரணாகதியை குருஷேத்திர போர்ல பகவான் கண்ணனிடம் அர்ஜுனன் என்ன ஆகிறான்? விஸ்வரூப தரிசனம் முடிந்ததும் முழுமையாக சரணாகதி ஆகும் போதுதான் அவனுக்கு எதுக்காக வந்தோம், எதுக்காக நிக்கிறோம், எதுக்காக சண்டையிடுகிறோம் என்ற அனைத்தும் உணர்ந்தான் குருஷேத்திர போர்ல. அதனால எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஸ்வரூப தரிசனம் வரும். வீட்டுலலாம் மனைவிக்கெல்லாம் பொண்டாட்டிக்கெல்லாம் விஸ்வரூபம் வந்து விஸ்வரூப தரிசனம் வந்தா ஆம்பளைங்கெல்லாம் தறிகட்டு ஓடுவாங்க. எங்கிருந்துதான் அவங்களுக்கு அந்த சக்தி வரும், பவர் வரணும் தெரியாது. 4 பேர், பையன் ஒரு பக்கம் பிடிப்பான், பொண்ணு ஒரு பக்கம் பிடிக்கும், அப்படியே மீறினா அவங்க அப்பாவை அடிக்க, அந்த வீட்டுக்காரன் அடிக்க போவான். அந்த அம்மா உத்தரனா ஒண்ணு, அவ்வளவுதான். ஒண்ணு என்ன நினைச்சுனுங்கிற அந்த கோபம், ஆவேசம் எங்கிருந்து வருது? அவன் பெண்களுக்கு அந்த பலம் இருக்குல்ல. அப்போ உலகத்திலே பலசாலி யார் தெரியுங்களா? பெண்கள், ஆண்கள் கிடையாது. உலகத்திலே பலவீனமானவன் யார் தெரியுங்களா? ஆண்கள், பெண்கள் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க அவங்க பெண், அவங்க அப்படியே இலகிய மனசு. யார் சொன்னது இலகிய மனசு? பெண்ணுக்கு, பெண்ணுக்கு இலகிய மனசே கிடையாது, வைராகியமான மனசு. பஸ்ல போனா கூட சரி, ஒரு கன்சீவான பிரெக்னன்டான ஒரு கர்ப்பமான ஒரு பெண்ணு வந்து பஸ்ல வந்து ஏறி நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சீட்டு இல்லைன்னா ஆம்பளை இருந்துதான் சீட்டு கொடுப்பான், ஒரு பொம்பளை இருந்து சீட்டு கொடுக்க மாட்டா. தெரியுங்களா? நான் தப்பா சொல்லங்க, உண்மையை தாங்க சொல்றேன். ஒரு பொம்பளை எழுந்து சீட்டு கொடுக்க மாட்டா, ஆனா ஒரு ஆம்பளை எழுந்தம்மா உட்காருமான்னுவான். அப்ப பரவாயில்ல, இல்லம்மா நீ உட்காருமா, நீ வேறமா உட்காருமா. ஆண்களுக்கு தான் என்ன மனசு? பலவீனமான மனசு, இலகிய மனசு. மாமா எவ்வளவு சவுண்டா சொல்றாரு பேர். ஆமா, அவருக்கு எவ்வளவு இலகிய மனசு தெரியுமா? பலவீனமா இப்போ அவ்வளவு அன்பான மனசு. அந்த அன்பான மனசு இருக்கிறதுனாலதான் மாமியா பத்திரமா நல்லா பாத்துக்கிறாரு. இல்லைன்னா முடியுமா? கையில தட்ட மாட்டீங்களா? பாருங்க அந்த முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதே மாதிரி ஒரு மாமி இவனுக்கு அரிசிச்சுன்னா நான் தப்பிச்சுப்பேன். அவனுக்கும் சீக்கிரம் அதே மாதிரி ஒரு நல்ல மாமி கிடைக்கட்டும். அதனால சரணாகதின்றது ஒவ்வொருவரும் நம்ம பகவான் கிட்ட அனுசரிக்க வேண்டியும். அது மட்டும் இல்லாம விஸ்வரூப தரிசனம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கூடியதுதான் விஸ்வரூப தரிசனம். பகவான் என்னவோ, நீங்க கீதைய ஒரு கதையா படிக்காதீங்க.
கண்ணன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே மக்கப் பண்ணாதீங்க. அப்படியே கதையா படிச்சுட்டு கண்ணன் இப்படி சொன்னாரு, கண்ணன் அதை அப்படியே உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகும், தொடர்பா இருக்கும். பாஞ்சாலியை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அவள மாதிரி ஒரு தைரியமான ஒரு பெண்ணை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அது அடுத்த மாசம் உங்களுக்கு அடுத்த அத்தியாயத்துல நான் உங்களுக்கு பேசுறேன். ஆகையினால அனைவரும் சரணாகதி 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 என்று பகவானிடம் சரணாகதி ஆகுங்கள். பகவானிடம் சரணாகதி ஆகுதுன்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். வீட்டுல உங்க கணவர் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணா, எனக்கு தெரியாதுப்பா, எல்லாம் உங்க இஷ்டம் சொல்றீங்களா இல்லையா? நீங்க மாட்டிக்க கூடாது இல்ல? உன் பையன் எப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, நான் அவனை எதுவும் கேட்க மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ ஆச்சு உன் பையனாச்சு, நீ என்ன சொல்றியோ நீ என்ன சொல்றியோ சொல்லுப்பா அப்படின்ட்டுவாங்க. அப்போ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம், பொறுப்பெடுத்து அவங்க மேல போட்டுருவோம். இது உங்க அன்றாட வாழ்க்கையில் உங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தான். இதான் பகவான் மேல போடணும். நான் உண்ணும் உணவும் பருகும் நீரும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய சந்தோஷமும் எல்லாமே நீதானா. எனக்கு எது நடந்தாலும் நீதான். என்னை இந்த பையன் திட்டுறானா, அதுவும் நீதான் என்ன திட்ட. இந்த பையன் எனக்கு சந்தோஷமா நீங்க பாராட்டினானா, அதுவும் நீதான் பாராட்டின. நாளைக்கு எப்படியாவது அடுத்த மாசம் என்னுடைய மாந்தோப்புல நிறைய மாம்பழம் வரணும், பெருமாள் கிட்ட சொல்லிட்டேன், அப்பா உங்ககிட்ட விட்டுட்டேன்ப்பா, என் தோட்டத்துல நிறைய பழம் வரணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் சரணாகதி. நீ செய்யும் செயலை அனைத்தையும் பகவான் கிட்ட என்ன பண்ணிடுங்க, சரண்டர் சொல்லிடுங்க. நீ எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் காரணம், நீதான் காரணம், நீதான் காரணம், நீதாங்க. அந்த இடத்துல எவனா ஒருத்தன் நான் தான் இப்படி கைய காட்டினா அவன் கதை முடிஞ்சிச்சு. அது யாரா இருந்தாலும் சரி, அது கிருஷ்ணனா இருந்தாலும் சரி, கண்ணனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, நான் தான் இப்படி கையை திருப்பி காட்டும் போது அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. பகவான் என்ன பண்றான், தூரமாக தள்ளி நிற்பான். ஆகையினால் எல்லாரும் சரணாகதி ஆகுங்க. சனிக்கிழமை தோறும் பகவானை சேவிச்சு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணணும், மகிழ்ச்சி. வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக தான். மகிழ்ச்சியை கொண்டாடணும், வாழ்க்கையை கொண்டாடணும், அதான் வாழ்க்கை. எப்ப பேர் பிரச்சனை பத்தி பேசுறவங்களாம் பைத்தியக்காரன் அப்படின்னு. வாழுங்கடான்னு நான், வாழ்க்கைனா வாழணும், ஜாலியா இருக்கும், அதான் லைஃப். புரியுதுங்களா? சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு வாங்க, பெருமாளை சேவிங்க. மாசம் இந்த சத்ய நாராயண பூஜையை மட்டும் தவறாம எல்லாரும் கலந்துக்கோங்க.